மாமல்லபுரத்தில் மறைந்துள்ள அதிசயம். கற்களையெல்லாம் கவின்மிகு கலைகளாக்கி தமிழர்களின் பெருமையும் புகழையும் உலகுக்கு உணர்த்தி சென்றவர்கள் பல்லவ மன்னர்கள். அப்படி கலை கருவூலங்களாக விளங்கும் மாமல்லபுர கோவில்கள் நம் பண்பாட்டு சின்னங்கள். இவை யுனெஸ்கோ பாரம்பரிய நினைவு சின்னங்களில் ஒன்றாக அறிவிக்கப்பட்டுள்ளன. விடை தெரியாத மர்மங்களுள் இன்று நாம் பார்க்க இருப்பது மாமல்லபுரத்தில் உள்ள கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்துதான். தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள மாமல்லபுரத்தில் கடற்கரை அருகே கிருஷ்ணனின் வெண்ணெய் பந்து பாறை அமைந்துள்ளது. இது வானிறைக்கல் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்து தொன்மவியலின்படி கிருஷ்ணர் தன் தாய் யசோதையின் பெரும் பானையிலிருந்து வெண்ணெயை திருடி சாப்பிட்ட செயலை நினைவு கூறும் வகையில் இக்கல்லை கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து என அழைக்கப்படுகிறது. சிறப்பு: உலகமே வியந்து பார்க்கக்கூடிய மர்மங்கள் நிறைந்த கிருஷ்ணனின் வெண்ணெய் பந்து பாறை சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முன்னரே உருவாக்கப்பட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். மர்மம்: இந்த பெரிய உருண்டை வடிவ பாறாங்கல் 6 மீட்டர் உயரமும் 5 மீட்டர் அகலமும் 250 டன் எடையும் கொண்டது. இதன் எடையை ஒப்பிடும்போது இது மலையில் இருந்து உருண்டு விழ வேண்டும். ஆனால் தகுந்த பிடிப்பு ஏதும் இல்லாமல் 45 டிகிரி சாய்வான பாறைத்தளத்தில் புவியீர்ப்பு விசையை எதிர்த்து நிற்பதன் மர்மம் இன்று வரை புரியவில்லை. இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் எவ்வித பயமுமின்றி பாறையின் அடியிலே நின்று புகைப்படம் எடுத்துக் கொள்வதும் அமர்ந்து இளைப்பாறுவதும் அன்றாடம் நடைபெறும் காட்சியாகும். கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து என்றழைக்கப்படும் இந்த கருங்கல் உருண்டையை குன்றிலிருந்து கீழே இறக்கச் செய்த பல்லவ மன்னர் 1ஆம் நரசிம்ம பல்லவனின் முயற்சி தோல்வியில் முடிந்தது. அதைத் தொடர்ந்து 1908ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தின் ஆளுநராக இருந்த ஆர்தர் ஹேவ்லாக் எந்நேரத்திலும் கீழே விழும் நிலையில் இருக்கும் இந்த பாறையை பாதுகாப்பு காரணம் கருதி 7 யானைகளின் உதவியால் குன்றிலிருந்து கீழே இறக்க முயற்சி எடுத்தார். ஆனால் இவரது முயற்சியும் வெற்றி பெறவில்லை. கண்ணுக்கு புலப்படாத அமானுஷ்ய சக்தியை இந்த பாறையை இந்த சாய்வு தளத்திலிருந்து மேலும் நகர முடியாதபடி நிலைநிறுத்தியுள்ளது என்பது சிலரின் நம்பிக்கை. இந்த பாறையை அதன் இடத்தில் நிலைத்து நிற்க வைத்து கடவுள் தன் சக்தியை புலப்படுத்தியுள்ளார் என்றும் பலர் நம்புகிறார்கள். மேலும் இது இயற்கையான உருவாக்கம் என்பது புவியியல் விஞ்ஞானிகளின் கருத்தாகும்.